வெல்கம் பேக் டு ராணி சித்திர தையல். நான் வந்து இன்றைக்கி ஒரு டாப்பு, அதாவது ஏற்கனவே தைச்சி முடித்த ஒரு டாப்பில் எப்படி எம்ப்ராய்டரி போடுறது அப்படிங்கிறத பற்றி காமிக்கிறேன். மெயினாக நெக்கை விட்டுட்டு உடம்பு ஃபுல்லாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இங்கே நான் கொஞ்சம் போட்டுட்டேன். இங்கே இதே மாதிரி ஃபுல்லாக 3 மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே அப்புறம் இது ஒரு டிசைன், இது இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் வரும். அப்புறம் இங்கே ஒன்று அப்படி இங்கே ஃபினிஷ் பண்ணிவிட்டு வேணும்னா நெக்குக்கு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் போட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்டெம் ஸ்டிச் இங்கே உள்ளே போடலாம். ஸ்டெம்மும் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது தான். இப்படியே போட்டுகிட்டே வரணும். அதாவது கேப்பு கரெக்டாக இந்த சொன்ன இல்லைங்களா, இந்த தம்பில் பிடிச்சிட்டு அப்படியே போட்டுகிட்டே வரணும். இப்போ இந்த இடத்துல முடிச்சுட்டு மிடில் இங்கே கோடு இருக்கு இல்லைங்களா, இந்த வளைவு, அந்த வளைவில் நம்ம திருப்பி போட்டணும். அதாவது இங்கே இங்கே இங்கெல்லாம் ஃபுல்லாகவே போடணும். இங்கே தெரியுதுங்களா, அந்த இங்கே இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது ஸ்டெம் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த ரவுண்டு இருக்கு இல்லைங்களா, இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே வந்து சாட்டின் போட போகிறோம். பாருங்கள், இங்கே ஆரம்பிச்சிருக்கேன், இந்த இடத்துல ஆரம்பிச்சிட்டேன். இங்கேருந்து இப்படி குத்தணும். இங்கேருந்து கரெக்டாக அந்த சர்க்கிள் எவ்வளோ பெருசு இருக்கோ அதே மாதிரி குத்தி கிட்ட கிட்ட குத்தணும். அப்போ தான் அந்த ஷேப் வரும். என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் இப்படி ஸ்ட்ரைட்டாக தைக்கணும். இங்கேருந்து கரெக்டாக பாருங்கள், அங்கே இப்படி குத்தி தைச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் இப்போ முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், இந்த சர்க்கிள் அதாவது சாட்டின் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்ததுக்கு நம்ம போய்க்கலாம். இப்போ வந்து இங்கே இருக்குது, இங்கே இதுவும் போட்டாச்சு. இப்போ அடுத்ததுக்கு இங்கே இருக்கு, இங்கே போயிடலாம். இங்கே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா லைனிங் இருக்கிறதுனால நூல் வந்து மாட்டி இழுத்து வாஷிங் மிஷின்லேயோ கையிலையோ துவைக்கும் போது பிஞ்சு போயிடும், அப்படின்னு அருந்து போகும் அப்படிங்கிற ஒரு பயம்லாம் வேண்டாம். இல்லை அப்படின்னா இங்கே முடிச்சுட்டு திருப்பி அங்கே போகலாம். அது நம்ம இஷ்டம்தான். எனக்கு சேஃப்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு இந்த இடத்துல ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். அப்புறம் இந்த சாட்டின் ஃபுல்லாகவே முடிச்சுட்டேன் ரெட் கலரில். இதில் வந்து இப்போது எல்லோ கலரில் ஹெரிங் ஃபோன் ஸ்டிச் போட போகிறோம். பாருங்கள், இங்கே ஆரம்பிச்சிருக்கேன். இப்படி ஆரம்பிச்சுட்டு இதை எப்பயும் போல் தம்பில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இங்கே இதோட ஆப்போசிட்டில் கொஞ்சமாக இவ்வளோவே கொஞ்சமாக எடுக்கணும். எடுத்துட்டு இப்படி எழுத்திங்க அப்படின்னா ஒரு கிராஸ் வரும். அதுக்கப்புறம் இதோட இங்கே இருக்கு இல்லைங்களா, இதோட பக்கத்தில் அதே அளவு கொஞ்சமாக எடுத்துக்கணும். இப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னா கிராஸ் வந்துட்டே இருக்கும்.
எடை விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்க அப்படின்னா ஒரு கிராஸ் மேக் ஆகிட்டே வரும். இதுக்கு பேர் தான் ஹெரிங் ஃபோன் ஸ்டிச். இப்போ இந்த இடத்துல முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பெட்டலுக்கு வந்துடலாம். இப்படி சேம் அப்படியே பாருங்கள், இங்கே கிராஸ், அதுக்கப்புறம் இங்கேருந்து இது அதே பக்கத்தில் இப்படி எடுத்துக்கோங்க. இன்னொரு கிராஸ் மேக் ஆகும். இப்படியே போட வேண்டியது தான். கேப் விட்டும் போடலாம், கேப் இல்லாமலும் போடலாம். அது நம்ம இஷ்டம்தான். கேப் விட்டு போடும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும். கேப் இல்லாமல் போட்டால் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். மெயினாக இந்த பெட்டல்ஸ் அப்புறம் நெக்குக்கெல்லாம் இது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கோடு வந்து இதில் போட்டிருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி இது மாதிரி போட்டிங்கன்னா இது ஆல்ரெடி இங்கே வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த ஃப்ளார் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு, இந்த மேங்கோ டிசைனு. இதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நான் வந்து 3 லைன் போட்டிருக்கேன். மேலே கீழே கீழே அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஆல்ரெடி நான் ஒன்று இங்கே போட்டுட்டேன். இதே மாதிரி நம்ம இங்கே போட போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் இது செயின் போடுவோம் இல்லையா, அதே தான் சேம் அப்படியே போட்டுகிட்டே வரணும். ஃப்ரேம் வந்து உங்களை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க, நீடலும் உங்களை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. சொன்னேன் இல்லையா, வேணும்னா தம்பில் பிடிக்கிறதுனா பிடிச்சிக்கோங்க. தம் இப்போ நான் ஒரு 5 போட்டிருக்கேன். இதில் வந்து நான் வந்து ஒரு பீடும் வைக்க போகிறேன், கோல்டன் பீடு. பாருங்கள், ஆல்ரெடி நம்ம 2-3 வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது. பாருங்கள், இது ஃபுல்லாகவே இப்படி ஃபுல்லாக தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு இது பக்கத்தில் குத்தி சேம் செயினில் பக்கத்தில் இருக்கிற செயினில் இப்படி இழுத்துருங்க. இழுத்துட்டு இந்த பீடுக்குள்ளே வெளில விட்டு இழுத்திங்கன்னா இது லாக் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு எப்பயும் போல் இந்த இடம் எங்கே இது பண்ணமோ அந்த இடத்துல செயின் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரலாம். இப்போ 1 2 3 4 5 போட்டுட்டேன். இந்த இடத்துல ஒரு கோல்டன் பீட்ஸ் வைக்கலாம். வச்சுட்டு சேம் அதுக்குள்ளே இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். அப்புறம் இந்த பீடுக்குள்ளேயே விட்டு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இதோட பக்கத்துலேயே எடுத்தீங்க அப்படின்னா செயின் வரும். சேமாக எடுத்துக்கோங்க.
அப்போ வந்து ஈக்குவலாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சுடிதார் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. நெக்கு, அப்புறம் கீழே இந்த மெங்கோ டிசைன் ஃப்ளாரு எல்லாமே முடிச்சாச்சு. நெக்குக்கு வந்து ஒரு செயின் ஸ்டிச்சும் அப்புறம் ஒரு பாலும், கோல்டன் பாலும் வச்சுருக்கேன். அதே மாதிரி கோல்டன் பால்லையே ஃப்ளாட் வருது, அதுவும் வச்சுருக்கு. அது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் இந்த டிசைன் வந்து செயின் ஸ்டிச்சு, ஒரு கோல்டன் பால், அப்புறம் அந்த ஃப்ளாட் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இது ஒட்டியிருக்கு. பார்க்கவே ரொம்ப நல்லா கிராண்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.